இன்றைக்கி டிவியில் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த நெல்லை மாஞ்சோலை அப்படின்னு அந்த பிரச்சனை, தேயிலை பிரச்சனை, அந்த தொழிலாளர்களை பற்றி காட்டுறான். அவன் காலங்காலமாக வாழ்ந்துன்னு வந்துக்கிறாங்க. 99 வருஷம் லீஸ் எடுத்திருக்காங்க. அந்த நடைமுறையெல்லாம் பிரிட்டிஷ் பீரியடுக்கு அப்புறம் வாங்கிட்டாலும் அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டுருக்காங்க. அது 2028 முடிய போகுது. அட்லீஸ்ட் 2028 வரலைன்னா அவங்கள வச்சுருக்கணும். அரசாங்க உடைமை ஆக்கிட்டிங்க, அது வேறு விஷயம், எடுத்துங்க. அவங்களுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோன்னு போட்டு, ஒரு வருஷத்துக்கு இவ்வளோன்னு போட்டால் கூட அவங்க ஏஜ் கணக்கு வச்சு 1 லட்சம் சில்லற ஏதோ சொல்லி அதிகபட்சம் 3 லட்சம்ன்றீங்க. ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு குழந்த, ஒரு சின்ன குழந்த, தனியார் கம்பெனியில் வேலை செய்கிற குழந்த ஒரு பேப்பர் எடுத்துன்னு போய் போட்டு மாதத்துக்கு 3000 ரூபாய் சம்பாதிக்குது. அப்போ இவங்க இவ்வளோ வருஷம் சம்பாதிச்சது எல்லாம் வேலை செய்து அவங்க கூலி கொடுத்துருந்தா கூட நீங்கள் நஷ்டஈடாக அவங்களுக்கு செட்டில்மெண்ட்டில் 1 லட்சம் தான் தருவீங்களா? குறைஞ்சது 25 லட்சத்துலேருந்து 50 லட்சம் கொடுங்க. யாராக இருந்தால் எனக்கு